ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி என்ன லஞ்ச் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு நான் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு அது பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளியை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண தக்காளி எடுத்து பருப்பு கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடிக்கலாம். 3 விசில் விட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான காய்கறி நான் 2 வெங்காயம், 4 கத்திரிக்காய், 4 கேரட், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ காய்கறியை கட் பண்ணியாச்சு. அடுத்தது பருப்பை நல்லா வெந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மத்து வச்சு கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா புகை வருது. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நான் கட் பண்ண ஆனியன் அதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா செவர வதக்கணும். ஆனியனை நல்லா வதக்கிக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆனியன் செவரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆனியன் செவந்து வந்திருக்கு பாருங்கள். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ண கேரட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பீன்ஸை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கத்திரிக்காய். எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா காய்கறி நல்லா சிவந்து கலர் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய்கறி நல்லா வதங்கியிருக்கு. இது மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இதுலேயே பாதி வந்துடும்.
ஓகே, இப்போ வந்து காய்கறி நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்ச பருப்பை வந்து இதில் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து நான் அந்த பருப்பு கலந்த குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பருப்பு, தண்ணி, காய்கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் இந்த மிளகாத்தூள் வந்து பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டுக்குங்க. அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அது எல்லாமே நல்லா கரையிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும், குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அப்பப்போ மூடி எடுத்து கிண்டி விடுங்க. பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சு வருது. இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமலும் இருக்கும். கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடிக்கோங்க. அது குழம்பு கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். ரசத்துக்கு வந்து கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கலாம். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. ஓகே, இப்போ வந்து இதை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம குழம்பு பார்க்கலாம். ஓகே, சாம்பார் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு. காய்கறியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் நான் ஃபஸ்ட்டே. அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அதை இறக்காச்சு. இப்போ வந்து கொதிக்க விட்டு இறக்காச்சு. நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ சாம்பாரை ஒரு குட்டி வானல் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன்.
ஆயில் சூடு ஏறிடுச்சு. இப்போ அந்த டைமில் வந்து நான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ வந்து ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் செவற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம், எல்லாத்தையும் போய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதை மூடி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் நல்லா காய்ஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ மேலே புகை வருது, பார்த்தாவே தெரியும். நல்லா எண்ணெய் காய்ச்சிட்டு நான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் முழுசாக அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கூட கொஞ்சம் கருவேப்பிலை. அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் நல்லா செவரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா செவந்து வந்துருக்கு. இந்த டைமில் வந்து நான் புளி தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அதில் வந்து உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 தக்காளி, நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த மிளகு, ஜீரகம், பூண்டு அதையுமே கலந்துட்டேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் கலந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டுக்கலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வரணும். கொதி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வருது, ரசம் இப்போ தான் ஸ்டார்டிங் கொதி வருது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நான் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புகை வருது, ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கலரில் வரணும். இப்போ வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நான் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன் காரத்துக்காக. இதையும் ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். மிளகாய் நல்லா செவரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா சேர்ந்துடுச்சு. அப்புறம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆனியன் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். பீன்ஸை வந்து நல்லா அலசிட்டு குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச பீன்ஸை வந்து அதை கூட நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வச்சுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு 3 பல்லு பூண்டை வந்து நான் நசுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதக்கி வச்சுருக்கு. இந்த டைமில் வந்து 1 டீஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிறேன். தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருக்கு. இது கூட வந்து இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்த மாதிரி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த பீன்ஸ் வேகணும். கொஞ்சம் வேகிறதுக்காக நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்த மாதிரி விட்டுக்கிட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, நான் ஓப்பன் பண்ணி கிண்டி விடுறேன். இது மாதிரி கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடும், அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும். கிண்டி விட்டு திரும்ப மூடி போட்டுக்கோங்க. திரும்ப நான் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுறேன். ஃபுல்லாகவே வெந்துடுச்சு, தண்ணியெலாம் சுண்டிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் இப்படி வதக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எதுவுமே இல்லை, காய்கறி நல்லா வெந்துடுச்சு, ஃபுல்லாகவே சுண்டி போச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையை வந்து நல்லா இந்த இடி உழலில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தூளாக நசுக்கி எடுத்து அதை வந்து இது கூட லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அது கூட மிக்ஸ் பண்ணி அது போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வேர்க்கடலை வாசம் நல்லாவே வரும். அது கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு வாசனைக்காக கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ வந்து பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.